ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாயர் வாழ்க்கை. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், இல்லை வந்து எனக்கு வந்து சாய்ஸ் ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த வித ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். முக்கியமாக ரவுண்ட் 2 பசங்களுக்கு, அதாவது கண்டிப்பாக டயர் 1 காலேஜஸில் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? அப்போ டயர் 1 காலேஜஸ்குள்ளே போகணும் அப்படின்னு தான் எல்லா பேத்துக்குமே ஆசை. இருந்தாலும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம யோசிச்சு வச்சுக்கணும்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு அப்டேட் ஆகி நமக்கு 3ஆம் தேதி காலையில் நம்ம பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். இருந்தாலும் வேக்கன்சி லிஸ்ட்டை நம்ம பார்த்த பின்னாடி சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எந்த அளவுக்கு டயர் 1 காலேஜை ஒரு பக்கம் கன்சர்ன் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரவுண்ட் 1 பசங்க, ரவுண்ட் 2 பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம். அதில் சில பசங்க மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாம் அந்த காலேஜ் பேர்லாம் சொல்ல போகிறதில்ல, இது எல்லாமே டயர் 1 காலேஜ் தான். அவங்க ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இந்த காலேஜோட பேர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வீடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க சார். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.1 lakhs, சரியா, அஸ் மினிமம் ஃபீஸ் வித் கம்பல்சரி ப்ளஸ் ஃபார் இசி கோர்ஸ். சரியா? இது வந்து இசி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பஸ்ஸோட சேர்த்து 3.1 lakh வாங்குறாங்க. ஹாஸ்டல் மீன்ஸ் இட்ஸ் ஈவன் ஹையர். ஹாஸ்டல் வந்துச்சு அப்படின்னா இதை விட ஹையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் டூ ஹை ஃபார் ஏ காலேஜ் இன் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, என்ன சொல்லி பார்க்குறாங்கன்னா, அதாவது தயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் ஆர் ஆல்சோ ராங் இன் ஆன்லைன் சோர்ஸ். ஆன்லைன் சோர்ஸில் பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் வந்து தவறாக தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு டயர் 1 காலேஜில் அதாவது ஹாஸ்டல் இல்லாமல் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 3.1 lakhs வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ இது ஹாஸ்டலோட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா 3 லட்ச ரூபா வந்துடும் ஃபீஸ். பர் இயருக்கு 3.5 lakh வாங்குறாங்க. எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு காலேஜ் டயர் 1 காலேஜ். சரியா? அப்புறம் ரொம்ப முக்கியமாக அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் பேரை சொல்லிட்டு, சரியா, ஃபீஸ் வந்து 2.65 வருது சார். சரியா? 2.65 வருது. அதுவும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கோர்ஸ் தான். சரியா? அந்த அதாவது 2.65 lakh எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கும் டியூஷன் ஃபீஸும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2.65 lakh வருது. அப்போ ஹாஸ்டலோட சேர்த்து வந்தீங்கன்னா 3 lakh வந்துடும். இதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டயர் 1 காலேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில், சரியா, இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐடிஎஸ், சரியா, ஏஐடிஎஸ் கோர்ஸுக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 lakh. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டலோட சேர்த்து 2.90 lakh, நியர்லி 3 lakh வருது. இஸ் ஒர்த்து, அதாவது இது வந்து ஒர்த்தா, இந்த ஃபீஸுக்கு வந்து இது ஒர்த்தா கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ காலேஜை பார்த்துங்க. இதுவும் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டயர் 1 காலேஜ் தான். சரியா? அதுக்கப்புறம் இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸு. சரியா? இங்கே வந்து 2 lakh per year, 2 lakh per year என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. என்னென்ன கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி, சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ட்ரிபிள்இ, இசிஇ, அதுக்கப்புறம் சிஎஸ்சி, ஏஐஎம்எல், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1,20,000 ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் ஃபீஸு 2 lakh. சரியா? இது வந்து ஒரு டெக்னிக்கல் கேம்பஸ்ன்னு வரும். அந்த கேம்பஸ், இப்போ நான் டெக்னிக்கல் கேம்பஸ்ன்னு சொன்னேன், சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கேட்ச் பண்ணியிருப்பீங்க, 2 lakh ஃபீஸு. சரியா? அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாருங்கள் 1.2 lakh. அப்போ 3,20,000 என்ன பண்ணுறாங்கன்னா பெர் இயருக்கு வாங்குறாங்க. இதில் எந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இது பாருங்கள், அழகப்ப செட்டியார் காரைக்குடி காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியா? அதாவது 28,000 ஃபீஸு. ஹாஸ்டலோட அதாவது மந்த்லி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 தான் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், அதை பார்த்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 ஃபீஸு. சரியா? 1,60,000 ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,23,000. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாங்குறாங்க. இது ஈவன் டயர் 1 காலேஜ் கூட இல்லை,
டயர் 2 காலேஜில் வரும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ், சரியா? ஆனால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு அந்த காலேஜ் தான் பெருசாக இருக்கும்னு சொல்லியே வெளியில் என்ன பண்ணிட்டாங்க, விளம்பரம் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த காலேஜில் போய் அவ்வளோ அட்மிஷன்ஸ் வந்து குமியுது. அதுக்கப்புறம் ஒரு காலேஜ், சரியா? அந்த காலேஜோட ஃபீஸ் வச்சுருப்பாங்களேன் 1,75,000, சரியா? ஹாஸ்டல் ஃபீஸு 1,45,000. அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆயிடுது, 3 lakh and above பார்த்தா போயிடுது. அப்போ நீங்கள் டயர் 1 காலேஜுக்குள்ளே நீங்கள் போக வேணாம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் என்ன நெகட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறீங்க, அப்போ டயர் 1 காலேஜில் படிக்கவே போக முடியாதா? டயர் 1 காலேஜில் படிக்கவே போகலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் 25,000 ஸ்காலர்ஷிப் வந்துடும். நீங்கள் எஸ்சி இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா 60,000 ஸ்காலர்ஷிப் வந்துடும். இதெல்லாம் தாண்டி மினிமம் நீங்கள் வந்து 2 lakh and above கட்டி தான் ஆகணும். அப்படின்னா டயர் 1 காலேஜுக்கு போங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும். அப்போ எந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், எந்த காலேஜ் நம்ம போகணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தான் போய் என்னான்னு சொல்லி தான் தேடணும். ஒருவேளை உங்களால் தேட முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது சென்னையோ கோயம்புத்தூரோ இருக்கட்டும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிசிஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். அதனால் ஒருவேளை நீங்களே டைரெக்டாக போய் சந்திங்க, மாணவர்களை சந்திங்க. மாணவர்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் ரொம்ப ரொம்ப உண்மையான ஃபீட்பேக்காக இருக்கும். மற்ற எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் வந்து உண்மையான ஃபீட்பேக்காக இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.